சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரிதன்யா தற்கொலை, அதற்கு பிறகு நடந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக கடந்த 18 நாட்களுக்கு முன்னால் கவின்குமார் விடுதலை ஆகின்ற காலகட்டம் வரைக்கும் நடந்த அந்த செய்திகளை நம்ம போட்டிருந்தோம். அதுக்கடியில் அவங்களுடைய வீட்டில் திருட முயற்சி நடந்தது. அது தொடர்பாக 2 பேரை அவினாசி போலீஸார் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த செய்தியை நம்ம சொல்லாமல் இருந்தோம். அதுக்கு பிறகு கவின்குமார் வெளியில் வந்து 3-4 நாட்களுக்கு பிறகு அவங்க அப்பா பிணையில் வந்துடாது. அதுக்கடுத்து ஒரு நாளுக்கு பிறகு தான் அவங்க அம்மா பிணையில் வர முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கவின்குமார் வெளியில் வந்ததுலேருந்து ஒரு 8 நாள் வித்தியாசத்தில் ஒருத்தராக எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ நீதிமன்ற நிபந்தனைப்படி கையெழுத்து போட்டுட்ருக்காங்க. இதுக்கடையில் கடந்த 10ஆம் தேதி அன்றைக்கி ரிதன்யாவுடைய பிறந்தநாள் வந்திருக்கு. அவங்க அப்பா சித்தப்பா எல்லாமே அவங்க குடும்பத்தார் ரிதன்யாவுடைய நினைவு நாள் அன்றைக்கி ஏழை மக்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாமெல்லாம் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நடக்கின்ற வரதட்சணை தொடர்பான விவகாரங்களில் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு இலவச சட்ட உதவிகள்லாம் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளபடியே வரவேற்கத்தக்க விஷயம். இவங்களுடைய மகள் ரிதன்யாவின் நினைவாக ஏழை மக்களுக்கான இலவச சட்ட உதவிகள் எல்லாம் வழங்குறதா சொல்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். பல இடங்களில் வரதட்சணை பாதிப்புங்கிறது கண்கூட நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கினாங்கன்னா அது வரவேற்கத்தக்கதான். ஆனால் இவங்க பொண்ணுடைய இழப்புக்கு காரணம் வரதட்சணை அப்படிங்கிறது தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே இல்லை அப்படின்னு சொன்னால், கவின்குமார் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் பிணையில் வந்ததுக்கு பிறகு நம்ம விசாரித்ததிலும் அது 100% உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. கவின்குமார் குடும்பத்தை சேர்ந்த யாரும் எவ்வளவு நகை போடுவாங்க, எவ்வளவு பணம் கொடுப்பாங்க, என்ன கார் வாங்கி தருவாங்க அப்படிங்கிறது கேட்கப்படவே இல்லை அப்படிங்கிறது மீண்டும் நம்ம அடித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த திருமண ஏற்பாடு செய்த திருமண தரகர் அவர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரிக்கும் போதே அவர் சொன்ன வாக்குமூலத்தை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் அண்ணாதுரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செஞ்சு எங்கிட்ட ஜாதகம் கொடுக்கும்போதே 300 பவுன் நகை, 60 லட்சம் கார் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இதுக்கு தக்கபடி மாப்பிள்ளை பாருன்னு சொன்னாங்க. நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தது அவங்களுக்கு ஏற்றுக்குச்சு. மற்றபடி 2 தரப்புலையுமே இவ்வளோ போடுன்னு கேட்கல, நாங்கள் அவங்க போட்டோன்னு சொல்ல. முதல்ல ஜாதகம் கொடுக்கும்போது சொன்னார், அதை தான் நான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. மற்றபடி யாரும் எந்த இடத்துலையும் கேட்கவும் இல்லை, குறைச்சி கூடி போடுறோன்னு சொல்லவும் இல்லை, அந்த பிரச்சனையே வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ஆடியோ விசாரணை அறிக்கையிலும் கூட வரதட்சணை காரணமாக இந்த பெண் செஞ்சுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி செஞ்சுக்கிட்டாங்கிறத பற்றி ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் தன்னுடைய வகுப்பு தோழன் ஒரு பையனோட ரிதன்யா காதல் வயப்பட்டிருந்தார். அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம 2 பேரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க, அதனால் பங்காளி வகையை சேர்ந்தவங்க, நமக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது சொல்லியிருந்தான். அந்த நபரை பற்றி காவல்துறையில் விசாரிக்கும் போது 3 முறை விசாரணை கூப்பிட்ருக்காங்க. 3 முறையும் அந்த நபர் விசாரணைக்கு வரும்போது வழக்கறிஞரோடு வந்திருக்காரு. விசாரணையில் ஆஜராகிட்டு ரிதன்யாவும் நானும் காதலித்தது உண்மைதான், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு நான் அதை கைவிட்டுட்டேன். ஆனால் அந்த பொண்ணால் கைவிடாமல் இருந்திருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து அவர் ரிலீவ் ஆகிட்டார். காவல்துறையினுடைய அடுத்த கட்ட விசாரணைகளும் கூட அந்த பையன் சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரியான சில தரவுகளை எடுத்திருக்காங்க. அந்த நபர் திருமணம் முடிச்சிருக்கிறதும் ரிதன்யாவை போல பல மடங்கு வசதி உள்ள ஒரு இடத்துல தான் முடிச்சிருக்காரு. இந்த பொண்ணோட பழகின வகையில் பிடிவாதமான குணங்கள் அவனுக்கு பிடிக்காதனாலே இதை கழட்டி விடுறதுக்காக நம்ம 2 பேரும் ஒரே குலம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பையனுடைய குலம் வேறு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. காவல்துறையினுடைய இறுதி விசாரணை முடிவு வந்தால் தான் தெரியும். இதுக்கிடையில் பிணையில் வந்திருந்த கவின்குமாரை ஒரு முறை நான் சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போது பேசும்போது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி, அதாவது 2024 டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி எங்களுடைய முதல் சந்திப்பு கோயிலில் நடந்தது. அன்றைக்கே 2 குடும்பத்தாருக்கும் பிடிச்சு போனதுனால உடனே இந்த வீட்டுக்கு போகிறது அந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறதுக்கான அந்த மரபுப்படி 2 வீட்டுக்கும் போயிட்டு வர்றதுங்கிற வேலையை அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி அன்றைக்கி நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னே நான் ரிதன்யாட்ட பல முறை பேசியிருக்கேன். அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபோனில் இருந்தும் பேசியிருக்கேன். பேசும்போது பெரிய அளவில் எங்களுக்குள்ள பெரிய ஈடுபாடோ அல்லது எதிர்ப்பை காட்டுற மாதிரியாக பேசலை, இயல்பாக தான் பேசிகிட்டு இருந்தோம். திருமணத்தை பற்றி நல்ல விதமாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு நான் நேரடியாகவே ரிதன்யாவுடைய மொபைல் ஃபோனில் பேச ஆரம்பித்தேன். அப்படி பேச ஆரம்பிக்கும் போதும் ஒரு சில நேரங்களில் எடுக்க மாட்டான், திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு பேசுவான். ஆனால் எந்த விதத்திலும் ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாத சூழலே தான் போயிட்டு இருந்தது. அடுத்தபடியாக ஏப்ரல் 11ஆம் தேதி திருமணம். இந்த திருமணத்துக்கு முன்னே நான் 2 முறை மட்டும் ஃபோன் பண்ணும்போது ஏதோ ஒரு
காரணத்தினால் சரியாக கேட்டதுக்கு மட்டும் இயந்திரத்தனமாக பதில் சொல்லிட்டு பேச முடியாமல் இருந்தது. ஏன் என்ன பிரச்சனை கேட்கும்போது அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அவன் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டான்னா திரும்ப இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் அந்த மாதிரி இருந்தப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்க. அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள்லேயே இயல்பாக வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தா. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கல. அதை அப்படியே நான் கடந்து போயிட்டேன். ஏப்ரல் 11 திருமணம். திருமணத்துக்கு பிறகு அடுத்து அந்த கோயிலுக்கு போகிறது, இவங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வம் பழனி போகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த குலதெய்வ வழிபாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் போயிருக்கு. அதுக்கு பிறகும் அந்த 3 நாளுமே ரிதன்யாவும் கவின்குமாரும் அண்ணாதுரையுடைய வீட்டில், அதாவது ரிதன்யாவுடைய அப்பா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கமான பெற்றோர்களுடைய ஏற்பாட்டின்படி அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாலேயே ரிதன்யா எனக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு கிடையாது, எதுவாக இருந்தாலும் ஓராண்டுக்கு பிறகு தான் நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கவின்குமார் அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாப்புல. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா பெண்களுமே இப்படி தான் சொல்லுவாங்க, போக போக சரியாயிரும் அப்படிங்கிற மனநிலையில் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் அதை வற்புறுத்துறதுக்கான முயற்சியை நான் அந்த நேரத்தில் பண்ணல. ஒரு 3 நாள் போயிட்டுது. முதல் 7 நாள் எங்களுடைய மாமனார் வீட்டில், அதாவது அண்ணாதுரை வீட்டில் தான் ரிதன்யா இருந்தாப்புல. நான் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயும் போவேன், இங்கே வந்துட்டு இருந்தேன். 7 நாளுக்கு பிறகு எங்கள் அப்பா அம்மா மறு அழைப்புக்காக எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு இங்கே ஒரு 7 நாள் இருந்தாப்புல. அந்த 7 நாளும் நான் முன்ன சொன்னபடியே எந்த விதமான அந்த தாம்பத்திய உறவிலான முயற்சிக்கு நான் போகலை, இயல்பாகவே நான் விட்டுட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய வீடும் முழுமையாக வேலையை செஞ்சு முடியாதனால சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த நேரத்திலேயே, அதாவது 7 நாள் அண்ணாதுரையுடைய வீட்டில் இருந்துட்டு கவின்குமார் வீட்டுக்கு வந்த 1 நாள் 2 நாளுக்கு பிறகு இவங்களுடைய உறவினர், நெருங்கிய உறவினர், மாமாவுடைய உறவினர் ஒருத்தர் இறந்துறாரு. அந்த நிகழ்வுகளுக்காக குடும்பத்தோடு எல்லாமே வெளியில் போய் வந்திருந்ததுன்னு ஒரு வாரம் போயிடுது. கிட்டத்தட்ட திருமணம் முடிந்து 15 நாள் வரைக்கும் 2 பேரும் தனிமையில் இருக்கிறதுக்கான பெரிய அளவிலான சூழல் அமையல. திருமணம் முடிந்த 15ஆம் நாள் இரவு தான் கணவன் மனைவி 2 பேரும் தனிமையில் இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இயல்பாக அமைஞ்சிருக்குது. அந்த சூழலில் பெரும்பாலும் எந்த பெண்ணுமே வேண்டா வெறுப்பாக இருந்தாலும் ஆண்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான முயற்சியில் கவின்குமார் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ரிதன்யா அதற்கு உடன்படாமல் கொஞ்சம் போக்கு காட்டியிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அளவில் போயிருக்கு. அதுக்கு பிறகு இரவு 11 மணிக்கு மேலான நேரத்தில் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு தனியாக பாத்ரூம்குள்ளே போயிடுது. போனதுக்கு பிறகு ஒரு 10-15 நிமிடம் வரைக்கும் கவின்குமார் பொறுத்து திரும்ப வரல அப்படிங்கிற முயற்சியில் போய் கதவை தட்டியிருக்காரு. உள்ள பாத்ரூமில் தண்ணி விழுகிற சத்தமோ எதுவும் கேட்கல. ஆனால் ஃபோனில் யார்கிட்டயோ பேசுகிற சத்தம் கேட்டிருக்குது, கூடவே அழுகையும் கேட்டிருக்கு. ஒருவேளை அவங்க அப்பாவோட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம், அல்லது அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். இது சிக்கலாக இருக்குது, நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லாமான்னு கீழே போக பார்த்துருக்காரு. கீழே அவங்க அப்பா அம்மா எல்லாமே தூக்கத்தில் இருந்திருக்காங்க. என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழலில் தன்னுடைய மாமனாருக்கே ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிதன்யா பாத்ரூமில் போய் அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக. அவரும் தூக்க கழகத்தில் கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்தோடனே இந்த செய்தியை சொன்னதும், அப்படியே மாப்பிள்ள உடனே நான் வர்றேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது ஒருவேளை அவங்க அம்மாகிட்டையாக இருக்குமோ அப்படின்னு கவின்குமார் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலேயே பக்கத்தில் இருந்த அவருடைய மனைவி அண்ணாதுரை ஃபோன்லேயே எழுப்புற சத்தம் கேட்டிருக்கு. வா போய் பார்த்து வருவோம், பாப்பா இதை அழுதுட்டுருக்கலாமே அப்படின்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு. அப்படின்னு அவங்க சொல்கிற சத்தம் கேட்குது. ஸோ 2 பேர்கிட்டையுமே பேசலை அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் அந்த சூழலில் என்ன செய்கிறது புரியாமல் அடுத்த கட்ட வேலைக்காக, ஏன்னா அவங்க மாமனார் மாமியார் வரும்போது இவங்க அப்பா அம்மா கீழே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா சரியாக இருக்காது அப்படின்ட்டு இவங்கள போய் எழுப்பி இந்த மாதிரி ரிதன்யா பாத்ரூமில் போய் அழுதுகிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிட்டுது, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க அப்பா அம்மாவும் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு வந்திருக்காங்க. ரிதன்யாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் மாடியில் இருந்த கவின்குமாருடைய ரூமுக்கு போகிறாங்க. போய் அவரும் ஒரு 10 நிமிடம் தட்டினதுக்கு பிறகு தான் ரிதன்யா கதவை திறந்துட்டு வந்திருக்கு. அந்த நேரத்தில் கவின்குமாருடைய அப்பா அம்மா 2 பேரும் கீழே இருந்துக்கிறாங்க. ரிதன்யாவுடைய அப்பா அம்மா மட்டும்தான் மேலே வந்திருக்காங்க. வெளியில் வந்த பொண்ணு மீண்டும் அழுதுகிட்டே இருந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா தட்டி கொடுத்து வெளியில் கூப்பிட்டு வந்து கேட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை, ஏன் அழுதேன், மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா, கீழே சம்மந்தி ஏதாவது சொன்னாங்களான்லாம் கேட்டிருக்காங்க. எதுவுமே பதில் இல்லை. மீண்டும் ஒரு 1/4 மணி நேரம் அழுகை. அதுக்கு பிறகு சரி நம்ம இங்கே இருந்ததுனால அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு தயங்குது போல இருக்குன்ட்டு கவின்குமார் கீழே போயிடுறாப்புல. அதுக்கு பிறகு அண்ணாதுரையும் அவங்களுடைய மனைவியும் ரிதன்யாட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. கடைசியாக கீழே வந்து பொண்ணுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கா போல இருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் 2 நாள் 3 நாள் யார்கிட்டையும் கூட பேசாமல் இருப்பா. நான் கூட்டிகிட்டு போய் ஒரு 2 நாள் வச்சுருந்துட்டு புத்திமதி சொல்லி நான் தெளிவு பண்ணி விட்டு அனுப்பி விட்றேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவங்களும் சரி போகட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. ஏன்னா பக்கத்தில் தான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வீடு இருக்குது, போய் பார்த்துக்கலான்ட்டு. அடுத்த நாள் காலையில் கவின்குமார் அவங்க வீட்டுக்கு போகிறாரு.
வர்றாப்புல இந்த மாதிரியான சூழல் போயிட்டுருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அந்த வீடு பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் ரிதன்யா சொன்னதாக அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. புது இடம் மாறி வர்றதுனால அந்த மாதிரி பிடிக்காத சூழலோடு இருக்கலாம், சரி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ரிதன்யா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டு வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை மற்றும் இந்த ப்ளம்பிங் வேலையில் சில குறைபாடுகள் இருந்து அந்த வேலைகள் எல்லாமே தொடர்ந்து இன்ஜினியர் ஆளை கூட்டு வந்து வேலை செய்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் வேலைக்கு வரக்கூடிய பூரா நார்த் இந்தியன் பசங்களாக இருந்தாங்க. அவனுக்கு வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் உள்ளேயும் போக வர இருந்த சூழலில் சரி இங்கே இருக்கிறத விட அந்த பொண்ணு அங்கே இருக்கிறது தான் நல்லது, இந்த வேலை முடிவு வரைக்கும் நம்ம கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவில் விட்டேன். 40 நாள் போயிடுச்சு. 40 நாளுக்கு பிறகு தான் எங்களுடைய வீட்டினுடைய முழுமையான வேலை முடிஞ்சது. இன்னும் கூட சில வேலைகள் முடியாமல் இருக்குது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே போய் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கான வேலைகள் இல்லை. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் 40 நாள், அதாவது ஏற்கனவே 15 நாள் போயிட்டது, இப்போ 40 நாள் போய் 55வது நாளில் அந்த பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். இந்த 40 நாள் ரிதன்யா அவங்களுடைய பெற்றோர்கள் வீட்டில் இருந்த அந்த நேரத்திலேயே ஜூன் 8ஆம் தேதி ஈஸ்வரமூர்த்திக்கும் அவருடைய மனைவி சித்ராதேவிக்கும் திருமண நாள் வந்திருக்கு. அந்த திருமண நாளுக்கும் அவங்க மாமனார் மாமியார் 2 பேருடைய புகைப்படத்தையும் வச்சு சில கவிதைகளை எழுதி ஒரு லேமினேஷன் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து ரிதன்யா கொடுத்துருக்காப்புல. கவின்குமார் ரிதன்யா 2 பேரும் தான் அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அந்த அன்னைக்கு இவங்க 2 பேரையும் உயர்வாக எழுதின ஒரு கவிதை போட்டு ஆங்கிலத்தில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரிதன்யா வெளியிட்டிருக்காப்புல. ஜூன் 12ஆம் தேதி ரிதன்யா அவங்களுடைய பெற்றோர் வீட்டிலேருந்து கவின்குமாருடைய வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தான் கவின்குமார் வேலை செஞ்சுட்டு இருந்த நிறுவனத்திலிருந்து லீவு முடிஞ்சிருக்கு. அதாவது திருமணத்துக்காகவும் வீட்டு வேலையை கவனிக்கிறதுக்காகவும் ஒரு 90 நாள் விடுமுறை எடுத்துருக்காரு. அந்த விடுமுறை முடிந்து 12ஆம் தேதி அவர் தன்னுடைய வேலையில் ஜாயின் பண்ண வேண்டிய நாள். ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் பல நேர்காணலையும் சொல்லியிருப்பாங்க, கவின்குமார் ஒரு வேலை வெட்டி இல்லாத பையன், சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை, நான் முழுமையாக வேலையில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். கொரோனாவுக்கு முன்னே நேரடியாக அலுவலகத்தில், கோவையிலேருந்து அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஆன்லைன் வேலையை மட்டுமே நான் அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அடோரன் சொல்யூஷன் எல்எல்பி அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் அவர் பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த 3 மாத விடுமுறைக்கு பிறகு இவருடைய டீம் ஹெட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு போனதுனால அவர் கூட வேலை செஞ்ச சிலரை தன்னோடு அந்த நிறுவனத்துக்கு பணி கூட்டி போயிடுறாரு. அந்த ஒப்பந்த அடிப்படையில் ஜூன் 12ஆம் தேதி காலையிலேருந்து இவர் பணியில் சேர்ந்துடுறாரு. காலையில் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பணி நேரம் ஒதுக்கீடு. அந்த நேரத்தில் இடையில 1 மணி நேரம் மட்டும் லஞ்ச் பிரேக் இருக்கும். மீதி நேரம் முழுவதும் வீட்டில் இருந்தபடியே கணினி மூலமாக வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 12ஆம் தேதி வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஏற்கனவே தன்னுடைய நிறுவனத்தில் இருந்த சில அடிப்படையான மாற்றங்கள் எல்லாமே 3 மாதமாக தொடர்பு இல்லாதனால இவரால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு 2-3 நாள் கவின்குமார் பெரும் போராட்டத்துக்கு இல்லை அந்த வேலையை தொடர்ந்து போயிட்டுருக்காப்புல. இதுக்கடையில் 15ஆம் தேதி அன்றைக்கி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 1 தேர்வு இருந்திருக்கு. இந்த குரூப் 1 தேர்வை எழுதுறதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காரு. அன்னைக்கு திருப்பூரில் இருக்கிற குமரன் கல்லூரிக்கு தேர்வுக்கு போகும்போது ரிதன்யா தான் காரில் கூட்டி போய் தேர்வு கூடத்தில் விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் காத்திருந்து தேர்வு எழுதுனதுக்கு பிறகு கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. ஏற்கனவே 2023 சிவில் சர்வீஸில் ஒரு முறை கவின்குமார் தேர்வு எழுதியிருக்காப்புல. இவங்களுடைய தகுதி அடிப்படையில் கிரிமினல் வரைமுறைக்குள்ளே வர்றதுனால அடுத்த ஒரு 3 முறை தான் தேர்வு எழுத முடியும். அதுக்கு மேலே யூபிஎஸ்சியில் தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கு பிறகு சிவில் சர்வீஸ் எழுதுவோம், முதல்ல குரூப் 1 எழுதி இருக்கிற நிலையில் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறனால குரூப் 1 அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் குரூப் 1 தேர்வுக்கு போயிருந்தேன். இதுக்கு முன்னையே கோவையில் இருக்கக்கூடிய அம்மா ஐஏஎஸ் அகாடமிங்கிற ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து படிச்சிருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அதை விடவும் பெட்டரான கோச்சிங் இருக்கும் அப்படின்ட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிங்கிற ஒரு தூத்துக்குடி மையமாக வச்சு செயல்படக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நான் படிச்சிருந்தேன். இந்த அடிப்படையில் தான் நான் குரூப் 1 தேர்வுக்கு போயிருந்தேன். அந்த அன்றைக்கி என்னை தேர்வு முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்தாப்புல. கூட்டிகிட்டு வரும்போதும் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, இயல்பாக தான் வந்தோம். நான் அந்த தேர்வு எடுத்த போன நேரத்தில் என்னை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் எழுதின ஒரு கவிதையை என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு அனுப்பியிருந்தாப்புல. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் அந்த கவிதையை போட்டிருந்தேன். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த கவிதையில் நான் சேஃப்ட்லியாகவும் சாஃப்ட்லியாகவும் உங்கள்கிட்ட இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த மெசேஜை நான் பார்த்துட்டு, ஏன் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன், நீ வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் சொல்லலை, ஏன் மெசேஜ் போட்டேன்னு எனக்கு தோணுச்சு, நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் 16ஆம் தேதி அன்றைக்கி காலையில் என்னுடைய வேலைகளை பார்த்துட்டு மாலையில் 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே திருப்பதி போகிறதா திட்டமிட்டிருந்தோம். கடைசியில் அண்ணாதுரை அவங்க மனைவி 2 பேர் வரலங்கனால எங்கள் குடும்பம் உறவினர்கள் சேர்ந்து ஒரு 40 பேர் திருப்பதி போயிட்டோம். 17, 18, 19 3 நாளும் திருப்பதியில் முடிச்சுட்டு 19ஆம் தேதி காலையில் தான் நாங்கள் திரும்பி வந்தோம். அன்றைக்கி காலையில் ரிதன்யாவுடைய வீட்டில் தான் எங்கள் பெற்றோர்கள் எனக்கு எல்லாத்துக்குமே
காலையில் டிஃபன் கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு என்னுடைய வேலை, அதாவது நான் 17ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் விடுப்பு எடுத்திருந்தேன். திருப்பதி கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த நாளில் மொபைல் வேலை செய்யாது அப்படிங்கிறனால அன்றைக்கி நான் விடுப்பு எடுத்துட்டேன். 18ஆம் தேதி நான் மொபைல் நெட்வொர்க் இருக்கிற மாதிரி இடத்துல இருந்தேன். அதனால் என்னுடைய இன்னொரு நண்பரை வச்சு எனக்கு வந்த ஒர்க்கெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி நான் ஆன்லைனில் டியூட்டியில் இருக்கிற மாதிரியே என்னுடைய ஒர்க் எல்லாமே நடக்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 19ஆம் தேதி நான் வந்தோடனே அந்த 17ஆம் தேதி பெண்டிங்கில் வச்சுருந்த சில வேலைகளை அவசியம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த வேலைகளை கவனிக்கிறதுக்காக நான் சிஸ்டரில் உட்காந்தவன். இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் என்னால் இந்த வேலையை முடிக்க முடியல. தொடர்ந்து அந்த வேலை ஓடிக்கிட்டு இருந்தது. இதுக்கடையில் காலையில் வழக்கமாகவே நான் சைக்கிளிங் போவேன். ஒரு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவேன். கோயம்புத்தூர் அந்த கட்டத்தில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வருவேன். இங்கே அவினாசி வந்ததுக்கப்புறம் சராசரி ஒரு 10-15 கிலோமீட்டர் போவேன். சனி ஞாயிறு 2 நாளும் கட்டாயம் நான் சைக்கிளோட போயிடுவேன். அந்த மாதிரியான சூழலில் நான் காலையில் எழுந்திரிச்சு சைக்கிளோட போயிட்டு வந்து குடிச்சிட்டு 10 மணிக்கு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவேன். வழக்கமாக சனி ஞாயிறு நான் சைக்கிளோட போகிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கெல்லாம் நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். திரும்ப நான் 9 மணிக்கு தான் வரேன். இந்த நேரத்தில் ஒரு 8-8:15 மணிக்கு ரிதன்யா மட்டும் வீட்டுக்கு வெளியில், அது காம்பவுண்டுக்குள்ளே நின்றுட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஃபோனில் பேசிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கா. அது யாரோட பேசினாங்கிறது தெரியல. இந்த செய்தி எனக்கு அப்பா அம்மாவோட சொல்ல, இப்போ நான் வீடியோனுடைய ஃபுட்டேஜ் இருந்ததில் பார்க்கும்போது தான் அந்த விஷயம் தெரிஞ்சுது. அப்படி போய் அழுதுகிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கா. 9 மணிக்கு எங்கள் அப்பாவும் வெளியிலேருந்து கறி வாங்கிட்டு வந்து காலை மதியம் 2 வேளைக்கும் தேவையான அளவுக்கு நான்வெஜ் செஞ்சுருக்காங்க. ரிதன்யா விரும்பி சாப்பிடுவான்னு சொன்னதுனால அவங்க கறியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. காலையிலையும் சாப்பிட்டா, மத்தியானம் சாப்பிட்டா. மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு பிறகு எனக்கு தலைவலி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறான். சரி, உடனே டாக்டர்கிட்ட போகலாமா இல்லை மாத்திரை எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா எனக்கு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, தலைக்கு வேது கொடுப்பாங்க, அந்த மூலிகை தலையெல்லாம் போட்டு ஆவி கொடுப்பாங்க, அதை பிடிச்சேன்னா எனக்கு சரியாக போயிடும், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னா சரி நான் கொண்டு வந்து விட்றேன், திரும்ப சாயங்காலமாக ஒரு நாளைக்கு நீ ஃபோன் பண்ணி நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு நான் தான் கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்தேன். வீட்டில் வந்து திங்கக்கிழமையும் பேசினேன், செவ்வாய்க்கிழமையும் பேசினேன். எனக்கு காலையில் 10 மணிக்கு முன்னால் நான் பேசி முடிச்சுட்டு என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன்னா திரும்ப 6 மணி வரைக்கும் நான் ஃபோனில் பேசுகிறதோ மற்றதோ வெளியில் வர முடியாது. அந்த சிஸ்டம் ஒர்க்லேயே நான் இருந்துகிட்டு மாதிரி இருந்தது. புதன்கிழமை அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன். புதன்கிழமைக்கு ஃபோன் பண்ணதும் ஃபோன் எடுக்கலை. வியாழக்கிழமையும் முயற்சி பண்ணேன், அன்னைக்கு எடுக்கலை. ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னதுக்கு பிறகு எங்கள் மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன். அவரும் எடுக்கலாம். நான் திரும்ப கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி இதனையாக ஃபோன் பண்ணி எடுக்கல மாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை மாமா, ஃபோன் வீட்டில் தான் இருந்தது, ஏன் எடுக்கலைன்னு தெரியல அப்படிங்கும்போது நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களும் எடுக்கலை அப்படின்னு சொன்னார். இல்லை அவங்க ஃபோன் டிஸ்பிளே போயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் எடுக்காமல் இருப்பாங்க, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கூப்பிடல. மீண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டுருக்குறோம், சாயங்காலம் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாயங்காலம் வந்தும் அவங்க எங்களுக்கு கூப்பிடல. இந்த நேரத்துலேயும் அப்பாவும் அம்மாவும் ஒன்று போய் 4-5 நாள் ஆகிட்டுது, என்ன போய் பார்த்து வரோம்னாங்க. சாயங்காலம் நாங்கள் போனோம். போகும்போது தான் கேரளாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தகவல் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது, திரும்பி வந்துட்டோம். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நான் என்னுடைய வேலையை சைக்கிள் போயிட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி முடிச்சுட்டு வந்து என் வேலையை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் தான் 12 மணிக்கு எங்கள் மாமா, நாகராஜ் மாமா அப்படிங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணி முதல்ல ரிதன்யா பாய்சன் குடிச்சிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. அடுத்து நாங்கள் புறப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு போயிட்டு இருக்கும்போதே இறந்துட்டான், பாடி ஜிஹெச்சுக்கு வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜிஹெச்சுக்கு போனோம். ஜிஹெச்சுக்கு நாங்கள் போகும்போதே அங்கே ஒருத்தர், அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு அண்ணாதுரை மாமா தான், தப்பாலாம் பேசாத, மாப்பிள்ளை தங்கமானவர், அவர் மேலே எல்லாம் குற்றங்கள் வர அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிட்டாரு. இந்த சூழல் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் என்னை கூப்பிட்டு தனியாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் என்னை தனியாக கூப்பிட்டு போய், அவர் லேடி இன்ஸ்பெக்டர், என்ன நடந்தது என்னங்கிறத பற்றி கேட்டாங்க. நான் நடந்தது எல்லாமே சொன்னேன். 2 பேருக்குள்ள தாம்பத்தியம் சரியாக போயிட்டுருக்கா அப்படின்னாங்க. இல்லை மேடம், இன்னும் எதுவுமே இல்லை அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 3ஆவது நாள்லேயே நமக்கு இப்போ வேணாம், இன்னொரு 1 இயர் நம்ம தள்ளி வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால், அதனால் நானும் அது ஒரு பெரிய விஷயம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் நீ பண்ண தப்பு, சரி மேலே சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு நாள் நடந்த நிகழ்வுகளாக கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் விசாரித்தாங்க. அடுத்து டிஎஸ்பி விசாரித்தார். ரிதன்யாவுடைய உடல்கூறு ஆய்வுக்கு உள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் இங்கே இருக்க வேணாம், ஏதாவது கிளாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போங்க, கூப்பிட்றப்ப வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இரவு 8 மணிக்கு கூப்பிட்டாங்க. மீண்டும் டிஎஸ்பி ஆஃபீஸ் போனோம். அங்கேயும் விசாரணை நடந்தது. விசாரணை நடந்ததுக்கு பிறகு நாளை காலையில் உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் எரிய விட்டுட்டு நீங்கள் அங்கே போக வேணாம், போனால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இப்போதைக்கு அங்கே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மீண்டும் மறுநாள் காலையில் உடற்கூறு ஆய்வுக்கு முன்னாலேயே ஆர்டிஓ வந்துட்டார். எங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க.
அவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போதே சில சொந்தக்காரங்க வெளியிலேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு போலீஸார் நீங்கள் தனியாக வீட்டுக்கு போயிருங்க, பாதுகாப்பாக இருங்க, வெளியில் எங்கேயும் போக வேணாம், உடல் எரியூட்டக்கூடிய இடத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு மீண்டும் மாலை 7 மணிக்கு கூப்பிட்டாங்க, விசாரித்தாங்க. விசாரித்து முடிச்சுட்டு எங்களை அன்னையும் அப்பாவும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த 2 நாளுக்கு பிறகு அம்மாவை ரிமாண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 நாள் நாங்கள் சிறையில் இருந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். இப்படித்தான் சார் போயிட்டு இருந்தது. எங்களுடைய அப்பா அம்மாவோ அல்லது நானோ எந்த இடத்திலும் பணம் பொருள் அப்படிங்கிற எதையும் கேட்கல. ரிதன்யா என்ன நகை போட்டு வந்தால், எவ்வளோ பணம் அவங்க உறவினர்கள் கொடுத்து அனுப்புனாங்க, எவ்வளோ மொய் காசெல்லாம் வந்தது, அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்கவில்லை. அது எல்லாமே ரிதன்யா கொண்டு வந்து எங்கள் வீட்டில் அவளுக்கான ஒரு கபோர்டு, அந்த கபோர்டில் தான் வச்சுருந்தான். அந்த கபோர்டுடைய சாவி எப்போ ரிதன்யா இங்கேருந்து போனாலும் அப்போ எடுத்துகிட்டு போயிடுவான். அது போக 2 மொபைல் ஃபோனும் அங்கே வச்சுருந்தான். அந்த ஃபோன் அங்கே வச்சுருக்கிறத பற்றி கூட அந்த கடைசி நேரத்தில் பேசின ஆடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபோன் அங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ரிதன்யா கிட்ட நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுருக்கல, எதையும் நாங்கள் கேட்கவும் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ போட்டு இருந்திருக்கேன். அந்த ஆடியோடையும் பல சந்தேகங்கள் இருக்குது. 3 ஆடியோ ரொம்ப தெளிவாக, அது சத்தமே இல்லாத ஒரு அறைக்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. 2-3 ஆடியோவில் வெளியில் இரைச்சல் சத்தம் காரில் போகிறது வரதெல்லாம் கேட்குது. இது எப்படி ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டு போட்டதா அல்லது வெவ்வேறு சூழலில் பதிவு பண்ணி போட்டதா அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியல. அதெல்லாமே போலீஸுடைய விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். போலீஸ் ஸ்டேஷன் விசாரணையில் இருக்கும்போது ரிதன்யாவுடைய மொபைல் ஃபோனை பாஸ்வேர்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த ஃபோன் நான் தான் வாங்கி கொடுத்தேன், விவா 4th ஜென்ரேஷன் ஃபோன். அதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை உன் பர்த்டேவோ அல்லது உன் ஒய்ஃபுடைய பர்த்டேவாக இருக்குமா, போட்டுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. போட்டு பார்த்தேன், 2க்குமே திறக்கல. அதுக்கு பிறகு கைரேகையோ அல்லது கண் இமை இருக்கிற மாதிரியான அந்த காட்சி எடுத்தோம்னா தான் திறக்கிற மாதிரி இருக்கும், முயற்சி பண்ணி பார்த்தீங்களான்னா. இன்ஸ்பெக்டர் நான் பலமுறை முயற்சி பண்ணி பார்த்த முடியல அப்படின்னாங்க. அப்போ பேச்சு வழக்கில் ஒருவேளை இந்த ஃபோன் திறந்ததுன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபோனை திறக்க முடியல. அந்த ஃபோன் பாஸ்வேர்டு இல்லாமல் திறக்க முடியாது. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்புக்கும் தனியாக பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டு தான் ரிதன்யா அதை பயன்படுத்திகிட்டு இருந்தான். அது யாராலையும் திறக்க முடியுமா முடியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ரொம்ப சிரமம்தான். ஆனால் ரிதன்யாவுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த ஃபோன்லேயும் அவங்க அப்பாவுடைய ஃபோன்லேயும் முழுமையாக கால் ரெக்கார்டிங் எல்லாமே ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருந்தது. ரிதன்யா பயன்படுத்தின 2 ஃபோன் எங்கள் வீட்டில் வச்சுட்டு போனதான் சொல்லியிருப்பாள். அந்த 2 ஃபோனுமே எங்கள் வீட்டில் தான் கபோர்டில், ரிதன்யாவுடைய கபோர்டில் இருக்குது. அந்த ஃபோன்லேயும் பேசக்கூடிய எல்லா காலுமே ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வசதிகள் இருக்குது. ரிதன்யா அப்பாகிட்ட இருக்கிற ஃபோன், ரிதன்யா பயன்படுத்திட்டு இருந்த ஃபோன், எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற ஃபோன், இந்த 4 ஃபோன்லேயுமே எல்லாமே கால் ரெக்கார்ட் ஆகக்கூடிய வசதிகள் இருந்தது. அந்த ஆப்ஷனோட தான் அந்த ஃபோன் இருந்தது. இதில் ஏதாவது தகவல்கள் இருக்குமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. காவல்துறையினுடைய விசாரணைக்கு பிறகு தான் அது தெரிய வரும். ஆனால் இன்னும் ஃபோன் 2ம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. போலீஸார் வந்து எடுக்கல. நாங்கள் இதை பற்றி ஏதாவது எடுத்து ஆய்வு பண்ணுறீங்களா அல்லது நாங்கள் வீட்டினுடைய அந்த அறையை திறந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது வேணாம், கோர்ட் உத்தரவு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் திறக்க முடியும், அது வரைக்கும் அதை அப்படியே இருக்கு, உங்கள் வீட்டுக்கு சர்ச் வாரண்ட் கொடுத்துட்டு தான் போலீஸ் வந்து திறப்பாங்கன்னு எங்கள் அட்வொகேட் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் எதையும் செய்யலை. இந்த வீட்டில் குடியிருக்கவும் இல்லை. எங்களுடைய தாத்தா வீட்டில் தான் நாங்கள் இப்போ தங்கிட்டு இருக்கோம். இதுதான் நடந்ததுங்க. இது தவிர ரிதன்யாவுடைய இழப்புக்கு நாங்கள் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. ஆனால் எதுக்காக அந்த ஆடியோ சொல்லிச்சு, அந்த ஆடியோ ஒரிஜினலாக அல்லது வெவ்வேறு கட்டத்தில் பேசப்பட்டதை பொருத்தப்பட்டதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் இல்லை அப்படிங்கிறத கவின்குமார் சொன்னார். சரி, உனக்கும் ரிதன்யாவுக்கும் எந்த கட்டத்திலாவது மன வருத்தமான விஷயங்கள் அப்படி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில நேரங்களில் அவள் சொன்னதை செய்யலைன்னா மூட் அவுட் ஆயிரும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசாமல் இருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு முறை சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, அந்த அன்றைக்கி முடியல, எனக்கு அலுவலக வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே மூட் அவுட், ஒரு 3 மணி நேரம் என்கிட்ட பேசலை. உடனே அவங்க அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மாட்டையும் சொன்னேன். அவள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் மூட் அவுட் ஆகிட்டா கொஞ்சம் நேரம் பேச திரும்ப அவளே சமாதானம் ஆயிடுவான், நம்ம போய் சமாதானப்படுத்தணும் கிடையாது, நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி விட்டால் ஒரு 2-3 மணி நேரத்தில் சரியாயிட்டா. அடுத்து ஒரு பிரச்சனை வந்தது. ஹனிமூனுக்காக நம்ம எங்கேயா டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹனிமூனே இல்லை, நமக்கு எதுக்கு டூர் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லை, பாரிஸ் போகணும், ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பாரிஸ் போனோம்னா நம்ம 2 பேரும் தனியாக போகணும், அங்கே தங்குறது உணவு வகைகள் நமக்கு சரியானதாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் பாலிக்கு வழக்கமாக இங்கேருந்து பேக்கேஜில் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட போனோம்னா நமக்கு தங்குறதுக்கான அக்காமடேஷன் பண்ணுறது எல்லாமே பொதுவான இடமா இருக்கும், தனியாக போய் சிரமப்பட வேண்டியதில்லை, வழக்கமாக போயிட்டு வர்றவங்களோட நம்ம போயிடலாம்.
இல்லாமல் நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிட்ற மாதிரியான உணவுகளும் இவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பாரிஸோடு நம்ம பின்னால் போய்க்கலாம், இப்போ என்ன பாலி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னேன். இதுலேயும் ஒரு சின்ன முரண்பாடு, ஒரு 2-3 மணி நேரம் பேசலை. அது தவிர ஒரு சில நேரத்தில் ஃபோன் பண்ணும்போது சரியாக பேச மாட்டா, திரும்ப ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அவளே ஃபோன் பண்ணி பேசிடுவா. ஆனால் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது பிடிக்கலைன்னா அதை எதிர்ப்பு காட்டுறது, பேசாமல் இருக்கிறது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க பெற்றோர்களும் சொன்னாங்க, எனக்கும் ஒரு 2-3 முறை அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டது. மற்றபடி எந்த விதத்திலும் எங்கள் குடும்பத்தின் மேலே வெறுப்போடவோ அல்லது ஒரு நிர்பந்தத்தோடவோ வாழ்கிற மாதிரி இல்லை, யதார்த்தமாக வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை கவின்குமார் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு ரிதன்யாவுக்கு ஒரு ஆண் நண்பர் இருந்ததாகவும் அவரோட ஒருதலை காதல் இருந்ததாகவும் அவரே வந்து காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த நபரையும் நான் பார்த்தேன். ரிதன்யா வீட்டுக்கு ஒரு நாள் நான் போகும்போது அவர் தன்னுடைய திருமணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு ரிதன்யாவோட பேசிகிட்டு இருந்தார். நான் போனோடனே எனக்கும் அழைத்தல் கொடுத்துட்டு கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அழைத்தல் வாங்கிட்டேன். எங்களுடைய திருமணத்துக்கு ஒரு 10-12 நாளுக்கு முன்னே தான் அவருக்கு திருமணம் நடந்தால் தெரிஞ்சுது. ஆனால் அந்த நபருக்கும் அவருக்கும் லவ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் ரிதன்யா சொன்னாப்புல. எனக்கு பாய் ஃப்ரெண்டு யார் அதிகம் கிடையாது, எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை போலீஸ் விசாரணையில் அது தெரிய வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலிங்க அப்படிங்கிறாரு. இதுதான் நம்ம கவின்குமார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்ட செய்தி. இதன் தொடர்ச்சியாக கடந்த 3 நாளைக்கு முன்னால் ரிதன்யாவுடைய விவகாரம் தொடர்பாக வேறு ஒரு விசாரணை அலுவலரை நியமித்து விசாரணை நடத்தணும், வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு புகாரை ரிதன்யா தரப்பு கொடுக்குறாங்க. இந்த புகாருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் பாப்பா மோகனையா தான் வழக்காடி இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வழக்கு விவாதம் நடந்திருக்கு. ஆனால் நீதிமன்றம் இவங்களுடைய புகாரை ஏற்றுக்கல, அதாவது இவங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கல. விசாரணை சரியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சரியாக தான் விசாரணையை நடத்திட்டுருக்காரு. அவரை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, மாற்றி வேறு ஒரு அமைப்பிடம் விசாரணை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லபடியாக தம்போது தொடர்ந்து நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60 நாள்களுக்கு மேலாக இன்னும் வராமல் இருக்கக்கூடிய உடற்கூறு ஆய்வின் அடுத்த சில தடய அறிக்கையும் அந்த ஃபோனுடைய கால் ரெக்கார்டிங், அதில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் சம்மந்தமான விவகாரங்கள் வந்தால் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். முடிவு என்னவாக இருக்கும் என்றால், நிச்சயமாக இந்த இழப்புக்கு, அதாவது ரிதன்யாவுடைய இழப்புக்கு கவின்குமார் குடும்பமோ கவின்குமாரோ காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் இந்த வீடியோவில் உறுதியாக சொல்கிறேன், விசாரணை முடிவு நிச்சயமாக கவின்குமார் குடும்பத்துக்கு எதிரானதாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் உண்மையும் கூட. தொடர்ந்து என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.